குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப ஏதாவது சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குன்ட்டு நம்ம விதவிதமாக சிம்பிளாக 2 மினிட்ஸில் ஸ்வீட் செய்யலாம். என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 தோல் எடுத்த ஏலக்காய் அதை நுணுக்கி வச்சுக்கிட்டேன். ஏலக்காய் நுணுக்கிறதுக்கப்புறம் 10 ரூபா ரஸ்க் பாக்கெட் அதை பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. 1 ஸ்பூன் நெய், அது லேசாக ஒரு 10 செகண்ட் அப்படியே வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு இதில் கொஞ்சம் பால் ஒரு 100 150 ml ஆகும். மொத்தமாக ஊற்றிட்டு கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இது கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் ஜீனி எல்லாம் சேர்ந்து வந்துக்கிறட்டும். அந்த ஏலக்காய் தூளை போட்டுக்கிறணும். கடைசியில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறணும். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி சமப்படுத்திட வேண்டியதுதான். லேசாக நெய் தடவைனா ஈஸியாக எடுக்க வரும். இதுக்கு மேலே நம்மகிட்ட இருக்க நட்ஸை துருவி ஒரு 4 நாள் போட்டால் போதும். 4 பாதாம் 4 பிஸ்தா போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பொட்டுக்கடலையில் உடச்ச கடலையில் பர்ஃபி பார்க்குறோம். ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம், கொஞ்சம் அவுள், உடச்ச கடலை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து கோஸாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் வாசனைக்காக போட்டுக்கிட்டால் போதும். இதில் 1.5 ஸ்பூன் தான் பால் பிடிக்கும். இதில் நான் கொஞ்சம் கல்கண்டு போட்டு அரைச்சிருக்கேன். பெரிய கல்கண்டு உடச்சி போட்டு அரைச்சிருக்கேன். இதை அப்படியேவும் ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக நெய்யை தடவி அப்படியே சமப்படுத்தி அப்படியே வெட்டிட வேண்டியதான். இது ரிச்சான ஸ்வீட் மாதிரி இருக்கும். கடல மாவில் செய்கிற ஸ்வீட் மாதிரி இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இது 2 ஸ்வீட் சாப்பிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடித்தா பிள்ளைகளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் லாவா கேக் பார்க்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே சாக்லேட் அப்படியே குலன்னு வர்றது பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. போர்பன் பிஸ்கெட் பாக்கெட் 1 அதை நுணுக்கி வச்சுக்கிறணும். டார்க் சாக்லேட்டை அப்படியே கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உடச்சி எடுக்கிறேன். இது கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சோண்டு சமையல் சோடா அதை போட்டு கலந்து வச்சுக்கிடுவோம். அதுதான் பேட்டர். கொஞ்சம் கொஞ்சம் பட்டரை போட்டுக்கிறணும். ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட போடலாம். அதில் இந்த பிஸ்கெட் கலவையை போட்டு சென்டரில் அப்படியே கொஞ்சம் டார்க் சாக்லேட் வச்சிடணும். டெய்ரி மில்க் இருந்தால் கூட நீங்கள் வைங்க. இப்போ மேலே மேலே ஊற்றி மேலேயும் கொஞ்சம் திருப்பி போடுறதுனால கொஞ்சம் பட்டர் இருந்துட்டால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 10 செகண்ட் மாத்திரம் மூடி வைங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். கரெக்டான பதத்தில் இப்படி எடுத்துருங்க. அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிடல பிள்ளைங்க ரசித்து சாப்பிட்றாங்க. நட்ஸ் பர்பி பார்க்குறோம். இல்லை நம்மகிட்ட இருக்க நட்ஸ் என்னென்ன நட்ஸோ போட்டுக்கிறணும். இது நம்ம நட்ஸு நிறையா போட முடியாதனால நான் அவுள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டுக்கிறணும். லேசாக வறுத்துட்டு அப்படியே உடச்சிக்கிற வேண்டியதான். இதில் வெல்லமும் சேர்த்து போட்டு அப்படியே அரைச்சிட்றோம். ஒரு காய்ச்சின பால் ஒரு 2 3 ஸ்பூன் ஆகும். நெய் இல்லாமையே நல்லாவாக தான் இருக்கும். போடணும்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு நெய் தடவின தட்டில் போட்டு அப்படியேவும் கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணாலும் ஈஸியாக தான் வரும். வெட்டி எடுத்தால் மேலே நட்ஸ் தூவி அப்படியே பரிமாறுறப்ப பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓட்ஸில் லட்டு பார்க்குறோம். ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும். ஓட்ஸை ஒரு 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை பருப்பு, வேர்க்கடலை அதையும் அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கிறணும். முதல் ஓட்ஸை அரைச்ச பிறகு அரைக்கணும். கோஸை அரைச்சா போதும் வேர்க்கடலை. அதை 2ஐயும் அரைச்சதுக்கப்புறம் இனிப்புக்கு டேட்ஸ் போட்டிருக்கேன். அதை போட்டு அரைச்சிட்டு இந்த 3 பொருள் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான ஐட்டம் கூட. ரஸ்கில் ஈஸியாக ஸ்நாக்ஸ் நிறைய செய்யலாம். இதில் கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிறணும். அந்த பாலை கொஞ்சம் குறுக காய வச்சுக்கிறணும். அந்த கொஞ்சோண்டு ஜீனி போட்டுக்கிறணும் இனிப்புக்காக. கொஞ்சம் மில்க் பவுடர், கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர்
எல்லாத்தையும் கலந்து அந்த பாலை கெட்டி ஆக்கிக்கிறணும். கெட்டி ஆக்கிக்கிட்டு அப்படியே க்ரீமியாக வந்துடும். அது அந்த க்ரீமியாக வந்து அந்த பாலை கொஞ்சம் ஒரு 10 செகண்டு இல்லைன்னா 20 செகண்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு உடையில் அது இறுகி வரும். வர்றப்ப ரஸ்கை உடச்சி போட்டுருங்க. இல்லைன்னா பெரிய பிள்ளை இதாக இருந்துச்சுன்னா முழுசாக கூட போட்டுருங்க. போட்டுட்டு அந்த க்ரீமியாக இருக்கிற மில்க்கு கலவையை அதில் ஊற்றுங்க. நட்ஸு தூவி கொடுங்க. பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. அதில் ஊறி வரையில் வெறும் பாலில் முக்கி சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி க்ரீமியான பாலில் முக்கி சாப்பிடையில பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. 10 ரூபா ரஸ்க் பேக்கெட்டு தான். அதில் லட்டு செஞ்சுருக்குறோம். கிஸ்மிஸ் அப்படியே போடாமல் நான் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிலருக்கு கிஸ்மிஸ் பிடிக்காது, அதனால் அப்படி போட்டிருக்கேன். இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் துருவி போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு 4-5 தான். ஒரு 10 ரூபா ரஸ்க்கு அப்படியே நுணுக்கி இதில் சேர்ந்து கொஞ்சோண்டு பாலை ஊற்றி கொஞ்சோண்டு நெய் எல்லாம் போட்டு அப்படியே உருண்டை பிடிக்கிறோம். லேசாக பிடிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் பால் விட்டுக்கரலாம். பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் போதும். கொஞ்சம் நெகிழ்வாக இல்லாமல் கொஞ்சம் புட்டுக்கலவைன்னு சொல்லுவாங்க, அந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது பிச்சு சாப்பிடையில நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொலன்னு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இப்படி இந்த புட்டுக்கலவன்ற சொல்கிற பதத்தில் பிட்டு பதத்தில் நம்ம எடுத்துடணும். அவ்வளோ பால் ஊற்றுனா போதும். இது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு கொடுத்தாலும் வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எள்ளு லட்டு ரொம்ப சத்தான ஐட்டம். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப்பு. அது லேசாக வறுத்துக்கிடுவோம். 10 செகண்ட் வறுத்தா கூட போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, வெளியே தெரிச்சிடாமல். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, அதையும் ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும். இதில் இருக்க தோலை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. ரெண்டையும் சேர்ந்து அப்படியே அரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் எள்ளு முழுசாகவும் வச்சுக்கோங்க. வேர்க்கடலையும் எள்ளும் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லமும் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் டேஸ்ட் பார்த்து கூட போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பிடிச்சிட வேண்டியதான். 3 பொருள் தான்: வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம். இதில் ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டோம்னா போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும்.